என்று சொன்னாலும் இந்த தமிழக வரலாற்றிலே எந்த ஒரு கட்சி தலைவர்களும் நடத்த முடியாத ஒரு அரசியல் பிரவேச மாநாடை நடத்தி அதிகப்படியான கூட்டத்தை சுமார் 25 லட்சம் மக்களை கூட்டி மாநாடு நடத்தியவர் விஜயகாந்த் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டு மக்கள் மத்தியிலே தன்னுடைய பிம்பத்தை காட்டாமல் மருத்துவமனைகளிலே அலைந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிற என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆக இந்த தமிழகத்தில் நடைபெற்ற ஊர்வலங்கள் அனைத்தையும் விட அவர்கள் ஆண்டவர்கள். அவர் பிறருக்கு செய்த உதவியினால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் ஊடுருவி படையெடுக்கின்றார்கள். ஆண்டவர்களுக்கு வந்த மக்கள் கூட்டத்தை விட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த அந்த இறுதி ஊர்வல மக்கள் தொகை கூடுதல் என்று இந்த தமிழகத்திற்கு அரசியலுக்கு தந்துவிட்டு சென்றாரே விஜய் பிரபாகர் அவர்கள் கேட்கிறார்கள் மேடையா, என்னுடைய தந்தை தன்னுடைய அரசியல் பிரவேச மாநாட்டிற்கு 25 லட்சம் தொண்டர்களை கூட்டி காட்டினாரே, ஒருவர் கூட சாப்பாடு. ஆக நீங்கள் எல்லாம் நடத்துறது மாநாடா? சகோதரி பிரேமலதா அவர்களிடம் விஜய் பிரபாகரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தந்தை 24 மணி நேரம் தூங்கவில்லை என்று. யாராவது தொண்டர்களுடன் கேட்டது உண்டா? இது பிரதிபலிப்பு ஆகியது. இது பிரதிபலிப்பு ஆன காரணத்தினாலே தான் விஜயகாந்தை கொஞ்சமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள நினைத்தார்கள். அதாவது இதுவரை நடந்த அரசியல் கட்சி மாநாட்டிற்கும் கேப்டன் விஜயகாந்த் நடத்தின மாநாட்டிற்கும் உள்ள வேறுபாடு, அதாவது வித்தியாசம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் வணக்கம் சார். நீங்க இப்பொழுது இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த ஊர்வலங்கள், அரசியல் கட்சி பிரவேச பண்ணுகின்றவர்கள் ஏற்பாடு செய்த மாநாடுகள், பிரவேச மாநாடுகள், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆண்டு மாநாடுகள், இப்பொழுது ஊர்வலங்கள், மாநாடுகள், இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள்? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேச மாநாடு எப்படி இருந்தது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். அதற்கு விளக்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஊர்வல மாநாடு என்று சொல்லுகின்ற பொழுது சில ஊர்வலங்கள் என்னுடைய ஞாபகத்தில் வருகிறது. இந்த தமிழக வரலாற்றிலே நல்ல ஆட்சி செய்துவிட்டு சென்ற முதலமைச்சர்கள், அதாவது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் ராஜாஜி அவர்கள், இவர்களை நினைவு கூறுவதில் பெருமைப்படுகிறேன். பக்தவச்சலம் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள், இந்த முதலமைச்சர்களுடைய நினைத்து பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்வாக இருக்கிறது. இவருடைய பேரை உச்சரிப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த மீடியாவுக்கு நன்றி. இதற்கிடையில் ஒரு மாபெரும் மனிதர், உலக பாராளுமன்றங்களில் எல்லாம் பேரை வைத்து அஞ்சலி செலுத்தி நினைவு கூர்ந்து கூட்டத்தை தொடங்கக்கூடிய ஒரு தமிழக முதல்வர் தன்னுடைய சட்டை பையை ஆய்வு செய்த போது 120 ரூபாய் தான் தன்னுடைய கணக்கில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர். எண்ணற்ற பள்ளிக்கூடங்களை திறந்து இந்த தமிழகத்திற்கு கல்வி கண்ட இந்த தெய்வமாக விளங்கியவர். அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், 16,300 பள்ளிகளை திறந்திருக்கிறார் என்று சொன்னால் அன்று 16,300 பள்ளிகளிலும் எத்தனை ஆசிரியர் பதவிகள் இருந்தன. நம்ம ஊரில் ஆசிரியர் பதவிகள் கிடைத்தன. இன்று அந்த பள்ளிகள் எல்லாம் மூடு விழா காணக்கூடிய சூழ்நிலையில இப்படி கல்வி கண் திறந்த காமராஜருடைய மரண ஊர்வலம், ராஜாஜி அவர்களுடைய ஊர்வலம், பக்தவச்சலம் அவர்களுடைய ஊர்வலம், அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஊர்வலம், டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஊர்வலம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஊர்வலம், கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களுடைய ஊர்வலம், எல்லாவற்றிற்கும் மேலாக கர்ம வீரர் தன்னுடைய அடையாளத்தையோ தன்னுடைய வாரிசுகளுக்கு என்று ஒரு வேலை வாய்ப்பையோ
தன்னுடைய அரசியலுக்கு பின்னால் இன்ன நபர்தான் வர வேண்டும் என்று தன்னுடைய குடும்ப வாரிசுகளையோ எதையும் யாருடைய முகவரியும் காட்டாத ஒரு தலைவன் என்னுடைய காமராஜர். அவருடைய மரண ஊர்வலம். ஆக இவை ஒன்றை ஒன்று கூடுதலாக குறைவாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் காமராஜருடைய மரணம் இந்த உலகமே அலறக்கூடிய அல்லோல் படக்கூடிய ஒரு மரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்க்கின்ற பொழுது எந்த விதமான அரசு அதிகாரமும் இல்லாமல் காமராஜருடைய பிம்பமாக செயல்பட்டு வந்த தன்னுடைய அரசியல் ஆசான் காமராஜர் தான் என்று அடைமொழியை சேர்த்துக் கொண்டு காமராஜருடைய மறுபிம்பமாக இந்த தமிழகத்தை காப்பாற்ற வந்தவர் அரசியலில் வருவதற்கு முன்னால் அடிப்படையிலே தான தர்மங்களை செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து தொண்டுள்ளம் படைத்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்பொழுது நாம் ஒரு மாபெரும் மனிதனை இழந்து விட்டோமோ என்று ஒரு தடவை அவரை ஆட்சியில் வந்திருந்தால் இந்த நாடு தமிழ்நாடு காமராஜரை போன்று எங்கேயோ போயிருக்குமே. அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் காமராஜருடைய அந்த மறு பிம்பமாக இதெல்லாம் நல்ல முறையில் செயல்பட்டிருக்குமே என்று மக்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிலே செயல்பட்ட ஒரு மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் வேதனையாக இருக்கிறது. வேதனையிலும் ஒரு சந்தோஷம். ஆளுகின்ற ஆட்சியில் இருந்து விட்டு இறந்து போன அந்த ஊர்வலங்களை விட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. 10 ஆண்டு காலம் எந்த மக்கள் மத்தியிலும் எந்த மேடையிலும் தன்னுடைய முகத்தை காண்பிக்காமல் மருத்துவமனையிலே அடைபட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். 10 ஆண்டுகள் அவர் மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த 10 ஆண்டுகள் என்று சொன்னால் மக்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் தினம் தினம் மக்கள் இயங்குகின்றார்கள். அந்த ஏக்கம் விஜயகாந்தை காணாமல் போய்விட்டாரே என்ற ஏக்கம் அவர் செய்துடைய நல்ல தொண்டு உள்ளத்தை வழியில் கொண்டு வருகிறார். அந்த தொண்டு உள்ளத்தை நினைவுபடுத்துகின்ற காரணத்தினால் மக்கள் சிந்தித்து பார்த்த காரணத்தினாலே அவருடைய மரண செய்தி மக்களை அதிர்வடைய செய்தது. தமிழ்நாட்டை உலுக்கியது. எல்லோருடைய காதிலும் ஒரு இடி விழுந்தது போல் தாக்கியது. ஓடுகிறார்கள் சென்னையை நோக்கி. எங்கு பார்த்தாலும் மரண ஓரங்கள். கேப்டன் விஜயகாந்தனுடைய இறுதி ஊர்வலத்திலே நடந்தது உண்மை. ஆக இவர்கள் எல்லாம் ஆண்டு விட்டு போன ஆட்சியாளர்கள். அவர்களை விட இவருடைய ஊர்வலமானது பெரிதாக இருந்தது என்று சித்தரிக்க இந்த ஊடகங்களுக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை. இருந்தாலும் இந்த ஆளும் வர்க்கத்திற்கு ஆண்டவர்களுக்கு கெட்ட பெயர். அவரை விட இவர் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கிறார், இவருக்கு அதிக கூட்டம் கூடி இருக்கிறது என்று எழுதப்படுமே என்று சொல்லி அவருடைய ஊர்வலத்தை மறைத்தார்கள். பாதியைத்தான் காட்டினார்கள். இது நடந்த உண்மை. தெய்வத்தின் முன் சாட்சியாக தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆளுகின்ற அராஜக அரசியல்வாதிகள் இவருடைய ஊர்வலத்தை பாதியாக சிதறடித்து பாதியைத்தான் காட்டினார்கள். ஏன்? அவர்கள் முதலமைச்சராக இருந்து இறந்தவர்கள். இவர்கள் எந்த அரசியலிலும் இல்லாமல் இறந்த ஒரு மாமனிதர். அப்ப இவருடைய வரலாறு எல்லோருடைய விட மேல் சென்று விடுமே என்று. ஆக இந்த தமிழக வரலாற்று ஊர்வலத்திலே அதிகப்படியான மக்கள் கூடி தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய வேதனையும் வெளிப்படுத்திய ஒரு ஊர்வலம் கேப்டன் விஜயகாந்த் என்ற மாபெரிதருடைய இறுதி ஊர்வலம். அந்த ஒரு ஊர்வலத்தை, அந்த ஒரு மரண அஞ்சலி ஊர்வலத்தை போல் நடந்ததும் இல்லை, இனி நடக்க எந்த தலைவர்களுக்கும், அந்த ஆளும் வர்க்கமானாலும் சரி, ஆட்சியாளர்களுக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கானாலும் சரி, இனி ஆள போகிற யார் வந்தாலும் சரி, தமிழக வரலாற்றில் ஊர்வலம் என்ற அஞ்சலி ஊர்வலத்திலே மாமனிதர் விஜயகாந்தை போன்ற ஒரு கூட்டம் வராது என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். இரண்டாவதாக மாநாடை பற்றி அழகாக கேட்டீர்கள். யார் மாநாடு? எல்லா தலைவர்களும் மாநாடு நடத்தினார்கள். இப்பொழுது ஆளுகின்றவர்கள் ஆண்டுக்கு ஏதோ அவங்க குடும்ப படத்துல மாநாடு நடத்துறது போல் நடத்துகிறார்கள். யாருடைய பணம்? ஆளும் அதிகார வர்க்கமே நீ யாருடைய பணத்தில்
மாநாடு நடத்துகிறாய்? அரசு பணத்திலா நீ கட்சி மாநாடு நடத்த வேண்டும்? அது என்னுடைய கேள்வி. ஆனால் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசத்தின் போது மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு பல இடையூறுகள் ஏனென்று சொன்னால், இந்த தமிழக வரலாற்றிலே 2 சிங்கங்கள் ஆளுகின்ற மாறி மாறி ஆண்டு அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 2 சிங்கங்களையும் எதிர்த்து யாரும் வரவில்லை. வருவதற்கு திராணி உள்ள அரசியல்வாதியும் நடிகர் சங்கத்தில் இல்லை. வருவேன் என்று அவர்கள் அடுத்தவர்கள் ஒருவன் விழுந்து போகின்ற பொழுது அதில் ஏறி சவாரி செய்யலாம் என்று காத்திருந்த அந்த நேரத்திலே 2 சிங்கங்களையும் கிழித்தறிந்து விட்டு அரசியல் பிரவேசம் பண்ணுகிறார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்க வேண்டும், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பிரவேசத்தின் போது மாநாடு ஏற்பாடாகிறது. என்னுடைய கேப்டன் அவர்கள் மாநாட்டு நடைபெறும் 1 வாரத்திற்கு முன்னால் 2 வாரத்திற்கு முன்னால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிடுகிறார், நேரடியாக கூப்பிடுகிறார். அதுதான் சகோதரர்களே, தமிழக சகோதர சகோதரிகளே, இந்த மீடியா மூலம் உங்களிடம் வந்து கேட்கின்ற சகோதர சகோதரிகளை யோசித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு தலைவனானாலும் சரி, உதவி தலைவனையோ இல்ல வேற ஆலோசகரை வைத்துதான் பேசுவான், தலைவர் யார்கிட்டையும் பேச மாட்டான். கேப்டன் அப்படி இல்லை, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் கூப்பிடுகிறார். உன்னுடைய மாவட்டத்தில் இருந்து இந்த மாநாட்டிற்கு எத்தனை வாகனங்கள் வரும் என்று கேள்வி கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள் இத்தனை வண்டி. உத்தேசமாக எத்தனை ஆள் கலந்த வண்டியில் எத்தனை நபர்கள் வருவார் என்று கேட்கிறார். இப்படி ஒரு தலைவனை சொல்ல முடியுமா? இனி இருக்கின்றவர்கள் இப்பொழுது இருக்கின்றவர்களை நீங்கள் இதை கேட்கிறீர்களா? எத்தனை மாநாடு நடத்தினவர்கள் தானே. கேப்டன் முதல் மாநாடு அரசியல் பிரவேச மாநாடு கேட்கிறார். உத்தேசமாக எத்தனை வண்டிகள் வரும், அந்த வண்டிகளில் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று கேட்டு புள்ளி விவரத்தை அவரே சேகரிக்கிறார். சேகரித்து விட்டு பொறுப்பாளர்களிடம் சொல்லுகிறார், இந்த மாவட்டத்தில் இத்தனை வண்டி வரும், அது இந்த இடத்திற்கு இடம் தனியாக ஒதுக்குங்கள், இத்தனை ஆட்கள் வரும், அதை இந்த வழியாக நீங்கள் வர வையுங்கள். இப்படி ஒவ்வொன்றிற்கும் பிளான் போட்டு வரைபடம் கொடுக்கிறார். எப்படி இருந்தது மாநாடு? ஒரு சின்ன இடைஞ்சல்களோ இக்கட்டுகளோ, ஆனால் ஆளுகின்ற இந்த 2 வர்க்கத்தாலும் மறைமுகமாக நெருக்கடி கொடுக்கப்படுகின்ற சூழ்நிலையிலும் என்னை நம்பி வருகின்ற மக்கள், மேடையிலே பேசினார், என்னை வருகின்ற மக்கள் பத்திரமாக வீடு போக வேண்டும். முதல் வார்த்தை ஐயா. இதை கேட்கின்ற பொழுது உடம்பு புல்லரிக்கிறது. அவர் பேசுவதற்கு முன்னால் சொல்லுகிறார், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எத்தனை மக்கள் வந்திருக்கின்றீர்களோ, சாப்பிட்டீர்களா? நீங்கள் எப்படி வந்தீர்களோ அதை போன்று வீடு போய் சேர வேண்டும். ஏன்னா வீட்டுல உங்களை காத்திருப்பாங்க. ஒரு சின்ன நகைக்கீரல் கூட உங்களுக்கு வரக்கூடாது என்று பேசியவன் விஜயகாந்த் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். யோசித்து பாருங்கள். அதன் பின்னால் தான் தன்னுடைய பேச்சை தொடங்குகின்றார். அந்த மாநாட்டிற்கு வந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மூலம் தனித்தனி இடங்களிலே வாகனங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஏன் மக்கள் சென்று சேர்வதற்கு வசதியாக முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்தன, வண்டிகள் நிற்பதற்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த மாவட்டத்தில் வந்தவர்கள் இந்த கவுண்டர் வழியாக போய் இந்த இடத்தில் சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று முகவரி கொடுக்கப்பட்டு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாநாடு நடத்துகிறீர்களே, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? மாநாடு ஆரம்பமாகின்றன. காரில் இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருகிறார். எப்படி வந்தார் தெரியுமா? கூட்டத்திலே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே மக்களோடு இணைந்து வருகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னை நம்பி வந்த மக்களுடைய உடம்பில் என்னுடைய உடம்பு உரச வேண்டும், அவருடைய வேர்வை துளிகள் என்னுடைய உடம்பில் பட வேண்டும். சுமார் 3/4 மணி நேரம் 45 நிமிடங்கள் அந்த கூட்டத்தில் தொண்டர்களோடு உரசியபடி மேடையிலே வருகிறார். நீங்கள் தயாரா? இனிமேலாவது மாநாடு நடத்துகின்ற அந்த கட்சி தலைவர்கள் தயாரா? வெக்கமா இல்லை உங்களுக்கு மாநாடு நடத்துவதற்கு? என்னுடைய கேப்டன் விஜயகாந்தனுடைய மாநாடுக்கு எத்தனை இடையூறுகள் கொடுத்தீர்களே, இதை போன்ற ஒரு மாநாடை நடத்தி காட்ட முடியுமா? நடத்தி காட்டினாலும் எங்கள் கேப்டன் அந்த தொண்டர்களோடு எப்படி உரசியபடி தோளை தட்டி, இந்த பக்கம் இடது பக்கமாக தொண்டர்களுடைய தோளை தட்டி கை கூப்பி விட்டு மேடையில் ஏறி பேசினார். ஆக 45 நிமிடங்கள் தொண்டருடைய உடம்பு அவருடைய உடம்பில் உரசியபடியாக வந்தார். ஆனால் இப்பொழுது ஒரு மாநாடு நடந்தது.
பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. ஆளுங்கட்சி மாநாடுகள் பல நடத்தினார்கள். நான் அவர்களை கேட்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்தியது போல் ஒரு மாநாடு, அரசியல் பிரவேச மாநாடு நடத்த முடியுமா? இல்லை, இனி நீங்கள் ஆண்டு மாநாடு நடத்துகின்றீர்களே, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்தி காட்டியது போல் கட்டுக்கோப்பாக சுமார் 25 லட்சம் மக்களை திரட்டி எந்த ஒரு நகைக்கீறல்களும் இல்லாமல் மாநாட்டிற்கு வர வைத்து விட்டு திரும்ப அனுப்பி வைக்க உங்களால் முடியுமா? ஒரு நபர் கூட சாப்பாடு இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால், தன்னுடைய தொண்டர்களோடு உரசி விட்டு அவருடைய வியர்வையோடு நெருங்கி சென்றாரே 45 நிமிடங்கள். தொண்டர் படைசூழ தொண்டரோடு உரசி கொண்டு மேடையிலே போய் சொன்னார், சாப்பிடாதவர்கள் ஏறாவது என்னுடைய மாநாட்டில் கலந்திருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் சாப்பாடு இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு வாருங்கள். முதல் கொஸ்டின். இரண்டாவதாக சொன்னார், யாருக்காவது ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டு விட்டுதான் அவருடைய உரையை தொடங்கினார். அந்த உரையிலே ஒரு சில நிகழ்ச்சிகள் யூடியூபில் இந்த மீடியாக்களை போன்று பல மீடியாக்கள் ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக RSA பிளாஷ் நியூஸ் மீடியாக்கள் சில புள்ளி விவரங்களை வெளியில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் நன்றாக பார்க்க வேண்டும். RSA பிளாஷ் மீடியா என்ற ஒரு சேனலை நீங்கள் எடுத்து பார்த்தால், நான் இப்பொழுது 25 லட்சம் மக்கள் என்று சொல்லவில்லை, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கேப்டன் விஜயகாந்தினுடைய துணைவியார் அருமை சகோதரி பிரேமலதா அவர்கள், அவர் நல்முத்தாக இந்த தமிழகத்திற்கு அரசியலுக்கு தந்துவிட்டு சென்றாரே. விஜய் பிரபாகர் அவர்கள் கேட்கிறார்கள் மேடையா, என்னுடைய தந்தை தன்னுடைய அரசியல் பிரவேச மாநாட்டிற்கு 25 லட்சம் தொண்டர்களை கூட்டி காட்டினாரே, ஒருவர் கூட சாப்பாடு இல்லை என்று சொல்லவில்லை. உங்களால் நடத்த முடியுமா என்று கேட்கிறார்களே. ஆளும் ஆட்சியாளர்களை இதற்கு பதில் சொல்ல முடியுமா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்திய மாநாட்டிற்கு இந்த கேள்விக்கு விளக்கம் சொல்ல திராணி இருக்கிறதா? இல்லை, அடுத்த மாநாடை நீங்கள் நடத்தி காட்டுங்கள், பார்ப்போம். ஆக இந்த ஆளுங்கட்சி ஆளு வர்க்கத்தினால் எத்தனையோ இன்னல்கள் இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்ட பின்னால் கூட என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மாநாட்டை அழகாக நடத்தி காட்டிவிட்டு மாநாடு முடிந்து விட்டது. அன்று இரவு கூட அவர் தூங்குறதாக வரலாறு சொல்லவில்லை. சகோதரி பிரேமலதா அவர்களிடம் விஜய் பிரபாகரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தந்தை 24 மணி நேரம் தூங்கவில்லை என்று. ஏன் என்று சொன்னால், அப்பொழுதும் ஒவ்வொரு மாநாடு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எத்தனை வண்டி கொண்டு வந்தாய்? அத்தனை வண்டியில் வந்தவர்களும் பத்திரமாக உன்னுடைய மாவட்டம் போய் சேர்ந்து விட்டார்களா என்று கேட்டார். ஆளுங்கட்சி திராணி இல்லாதவர்களும் மாநாடு நடத்துகிறார்கள். ஒரே ஒரு மாநாடை, பிரவேச மாநாட்டிலே இவ்வளவு ஒழுக்கங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து ஒவ்வொரு தொண்டரையும் கடைசி வரை வீடு போய் சேர்ந்தாச்சா என்று கேட்கக்கூடிய ஒரு தலைவரை இதுவரை தமிழகத்தில் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு. தொண்டர்கள் எல்லோரும் வீடு போய் சேர்ந்து விட்டார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பதில் கொடுத்தார்கள். நாங்கள் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்து விட்டோம், பத்திரமாக எல்லா தொண்டர்களையும் வீடு வீடுகளாக கொண்டு விட்டோம் என்று பதில் கொடுத்த பின்னால் தான் கேப்டன் அவர்கள் தூங்க போயிருக்கிறார்கள். உங்களால் நடத்த முடியுமா? இனி உள்ள தலைவர்களால் நடத்த முடியுமா? யோசித்து பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள். அதற்கு பின்னால் தான் விஜயகாந்த் அவர்கள் தூங்க போனார்கள் என்று விஜய் பிரபாகர் அவர்களும் சகோதரி பிரேமலதா அவர்களும் பேட்டி கொடுக்கிறார்களே. நீங்கள் மாநாடு நடத்துகின்ற பொழுது இப்படி விதமான ஒரு செயல்பாடுகளை வைத்திருந்தீர்கள் என்று உங்கள் மனைவிமார்களோ, உங்கள் பிள்ளைமார்களோ, உங்கள் தொண்டர்களோ சொல்ல முடியுமா?
இதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்திய அரசியல் பிரவேச மாநாடு. சுமார் 25 லட்சம் பேர். இப்படி ஒரு மாநாடு நடத்திவிட்டு தொண்டர்களை அனுப்பி வைத்துவிட்டு எந்த ஒரு கட்சி தலைவனுடைய பிள்ளைகளோ அந்த கட்சி தலைவர்களுடைய சொந்தங்களோ யாராவது தொண்டர்களுடன் கேட்டது உண்டா? இது பிரதிபலிப்பு ஆகியது. இது பிரதிபலிப்பு ஆன காரணத்தினாலே தான் விஜயகாந்தை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள நினைத்தார்கள். ஏதோ இயற்கையின் விதியா, இல்ல கடவுளின் கோபமா, இந்த மக்களுக்கு நல்லது செய்ய விடக்கூடாது என்று இந்த கயவர்களின் சூழ்ச்சியா? என்னுடைய விஜயகாந்தை, எங்களுடைய விஜயகாந்தை, காமராஜருக்கு பின் வந்தால் நல் முத்தாகிய விஜயகாந்தை 10 ஆண்டு காலம் வேதனை அடை செய்த தர்மத்தின் தண்டனை இதுதானா என்பது எங்களுடைய கேள்வியாக இன்று எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அதற்கு பின்னால் ஒருவர் அரசியல் பிரவேசம் நடத்துகிறார். அவரிடம் நான் முதலில் கேட்கிறேன், நீ இதுவரை எந்த அரசியலில் இருந்தாய்? எந்த அரசியலில் இருந்து அரசியல் பிம்பத்தை கற்று எந்த அரசியல் தலைவரை முன்மாதிரியாக கொண்டு நீங்கள் அரசியலில் வந்தீர்கள்? விளக்கம் சொல்ல வேண்டும். ஏதோ திடீரென்று வந்துவிட்டு கொஞ்சம் ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் தோளிலே ஏறி நீ ஆதாயத்தை தேடுவதற்காக மாநாடு நடத்துகிறாய். இந்த தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்ற நடிகர்களில் நீ ஒருவன். தொண்டுள்ளம் எதுவும் செய்யவில்லை, ஏதாவது போராட்டம் நடத்தவில்லை, நடிகர் சங்கத்திற்கென்று கேப்டன் செய்தது போல எதுவும் செய்யவில்லை, புது புது நடிகர்களை நீ அறிமுகப்படுத்தவில்லை, புது புது இயக்குநர்களை நீ அறிமுகப்படுத்தவில்லை, எந்த பிறந்த நாளிற்கும் ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை, எந்த அரசு மருத்துவமனைகளுக்கும் நீ எந்த உதவி பெட்டோ இல்ல டிவியோ எதுவும் கொடுக்கவில்லை. கைம்பெண்களுக்கும் உதவி பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் நீ தையல் இயந்திரங்கள் கொடுக்காமல் ஏதோ கொஞ்சம் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது என்று சொல்லி அரசியல் கனவோடு வந்து மாநாடு நடத்துகிறாய். வரவேற்கிறேன். அந்த மாநாட்டில் எவ்வளவு அசிங்கமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஏதோ ஒரு தெரு கூத்தாடி ஓடுகிற பிம்பத்தை நீ மேடையிலே காட்டுகிறாய். நேற்று ஒரு பேட்டியிலே பார்த்தேன். இன்று நான் பேசுகிறேன். நேற்று ஒரு செய்தியிலே பார்த்தேன். 1 கிலோமீட்டர் நீங்கள் ஓடி வந்ததாக போடுகிறார்கள். அவ்வளவு அசிங்கமாக இல்லை? தொண்டர்கள் உங்களை விட்டு எத்தனையோ மீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிறார்கள். உங்களுக்கு என்று ஒரு தனிப்பாதை. நீங்கள் ஓடி வருகிறீர்கள். ஓடி என்ன அது? என்ன பிம்பம் அது? எங்களுடைய கேப்டன் தொண்டர்களோடு தொண்டராங்க உரசியபடி வந்தாரே. 45 நிமிடம் அந்த மாநாட்டு தொண்டர்களுக்குள்ளால் சிக்கி தவித்த போதும் சோர்வு இல்லாமல் மேடையை நோக்கி நடந்த நீ எந்தனுடைய தொண்டனுடைய வியர்வை வாடையாவது உடம்பாவது உடம்பில் பட்டதா? ஓடி வந்தாய். அது ஒரு பிம்பம். இரண்டாவதாக உன்னுடைய மாநாட்டு பந்தலிலே, உங்களுடைய மாநாட்டு பந்தலிலே தொண்டர்களை எப்படி நடத்தினீர்கள்? தண்ணி உண்டா? செத்தவருக்கு ஒரு ஆறுதல் சொன்னீர்களா? மாநாட்டிற்கு வந்த பொழுது மத்தியானமே 2 பேர் செத்து போனதாக வரலாறு வந்ததே, செய்தி வந்ததே. அந்த மாநாட்டு பந்தலில் இரங்கல் செய்தி சொன்னீர்களா? தாகத்திற்கு தண்ணீர் மேடையிலே நின்று கொண்டு வீசி எறிகிறீர்கள். பிச்சை கொடுத்தா கூட, ஒரு ஏழைக்கு ஏதாவது செய்தால் கூட என்ன என்று தெரியாமல் கையில் மறைத்து வைத்து அவர் கையில் கொடுப்பார்கள். அதைவிட உயர்ந்தது தாகத்துக்கு தண்ணீரும் பசிக்கு உணவும் கொடுப்பது. பிச்சை கேட்கிற ஒருவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் இனி ஒருவனிடம் போய் வாங்கிக் கொள்வான். ஆனால் தாகம் என்று வருகின்ற பொழுது நிமிடம் தப்பாமல் தாகத்திற்கு தண்ணி கொடுக்க வேண்டும். பசி என்று வந்து கேட்கின்ற பொழுது அந்த பசிக்கின்ற வயிறுக்கு நிமிடம் தப்பாமல் உணர்வு கொடுக்க வேண்டும். அதுதான் கேப்டன் செய்தார். அதான் மாநாடு. உங்களுடைய மாநாடு எப்படி நடத்தினீர்கள்? எத்தனையோ தொண்டர்கள் செத்தார்கள். வீடு தேடி போனீர்களா? எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் உங்களால் வளர்க்கப்பட்டது, அதையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே 2-3 படங்கள் நடித்து முகவரியே தெரியாமல் இருந்த பொழுது விஜயகாந்தினுடைய காலில் தொட்டு ஆசீர்வாதம் வணங்கி நடித்து புகழை சேர்த்தீர்கள். நீங்க இந்த மாதிரி எங்களுடைய கேப்டனுக்கு நன்றி கடன் ஆற்றினீர்கள். இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஆக நீங்கள் எல்லாம் நடத்துறது மாநாடா? இல்ல மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு துண்டு இல்லாமல் பேச தெரியுமா? எங்கள் கேப்டன் அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது எந்த ஒரு துண்டு வைத்ததாக வரலாறு இல்லை. சுயமாக பேசுவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறவனுக்கு பேப்பரில் குறிப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தானாக வரும். அது இறைவன் கொடுப்பது. இதைத்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு பேசினார், கொடுத்தார். ஆக இந்த தமிழக வரலாற்றிலே எத்தனை பேர் வேணும் இனி ஆண்டு மாநாடு நடத்தலாம், பிரவேச மாநாடு நடத்தலாம், முடியாது என்று சொல்ல முடியாது. ஆக ஆட்சி ஆண்டு மாநாடு நடத்தினாலும், அரசியல் விளக்க மாநாடு நடத்தினாலும், பிரவேச மாநாடு நடத்தினாலும், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்திய மாநாட்டில் 1/10 கூட்டத்தை தான் கூட்ட முடியும். 1/10 கூட அந்த கூட்டம் வரையறைக்கு உட்பட்டு நடத்த முடியாது. அந்த விஜயகாந்த் அவர்கள் நடத்திய மாநாட்டில் செய்த தொண்டர்களுக்கு செய்த ஒரு உதவியை கூட இப்ப ஆளுகின்றவர்களும் அந்த மாநாட்டிலே நடைபெறுகின்ற தொண்டர்களுக்கு பசி இல்லாமல் அனுப்பவோ தாகம் இல்லாமல் அனுப்பவோ முடியாது. எத்தனை செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு தொண்டனுடைய இதயத்திலும் வாழ்ந்தார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் தொண்டருடைய இதயத்தில் வாழ்ந்தோம் என்று. இங்கேதான் வித்தியாசப்படுகிறார். தமிழக திரையுலக தமிழக முதலமைச்சர்களில் 2 பேர் வித்தியாசப்படுகிறார்கள். முதலிலே காமராஜர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாழ்ந்ததை விட இந்த தமிழ்நாட்டு மக்கள் காமராஜருடைய இதயத்தில் வாழ்ந்தார்கள். அதனால் அவர் உத்தமராக இன்றும் இந்த உலகத்தில் பேரோங்கி நிற்கிறது. நான் முதலில் சொன்னேன், காமராஜருடைய பிம்பம், மறுபிம்பம். விஜயகாந்த் எந்த இடத்திலும் சொல்லவில்லை நான் தொண்டர்களுடைய இதயத்தில் இருக்கிறேன் என்று. என்னுடைய இதயத்தில். இதுதான் நான் அரசியல் ஆட்சியாளர்களிடம், ஆள போகிறவர்களிடம் ஆட்சி உங்களால் சொல்ல முடியுமா? அது என் கேப்டன் சொன்னாலும் எங்க கேப்டனுடைய வாயிலிருந்து வந்து விட்டது. என்னுடைய இதயத்தில் என்னுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் 2 தலைவர்கள், அதில் ஒருவர் காமராஜர் சொன்னார் என்னுடைய இதயத்தில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று. அதை விட ஒருபடி மேல் இந்த ஒரு விதத்திலும் ஒரு விஷயத்திலும் காமராஜர் சொன்னதை விட ஒருபடிக்கு மேல் போய் சொன்னார், என்னுடைய இதயத்தில் இந்த தமிழ்நாடு ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த மாநாடை நான் நடத்தி காட்டி இருக்கிறேன். இந்த மாநாடு என்னுடைய மாநாடு இல்ல, என்னுடைய சம்பாத்தியத்திற்கான மாநாடு இல்ல, என்னுடைய பிள்ளைகளை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கான மாநாடு இல்ல. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலவரங்களை இந்த தமிழ்நாடு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தமிழ்நாடு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று பேசினார். நீங்கள் நடத்துகின்ற மாநாடுல என்ன பேசுறாங்க? அது செய்த, இதை செய்த, ஆன செய்தம், பூனை செய்த. என்னப்பா செய்த நீ? இப்போது ஆளுகின்ற வர்க்கம் ஒரு மாநாட்டிலே சொன்னது, தேர்தல் திட்டத்திலே சொன்னது, பெண்களுக்கு 1000 ரூபாய் அங்கே கொண்டு வர. எவ்வளவு கேவலமான வார்த்தை என்றும் இதை யோசித்து, தகுதி உள்ள பெண்கள். அப்ப தாய் குலத்தை எவ்வளவு இழிவுபடுத்துகிறாய்? அறிவில்லையா உனக்கு? உங்களுக்கு அரசியல் ஆலோசகர் யார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவிக்கிறாய், கொடுத்து விட்டு போக வேண்டியதானே? என்னுடைய கேப்டன் இருந்திருந்தார், கேட்டிருப்பாய், ஏன் பெண்களை வேறுபடுத்துகிறாய் என்று. அதற்கு திராணி உள்ள ஒரு அரசியல்வாதி கூட, ஒரு தலைவன் கூட இந்த தமிழகத்தில் இல்லை. இதற்கு எதிர்த்து கேள்வி கேட்க கூட ஒரு திராணி உள்ள, ஒரு தகுதி உள்ள, ஒரு இதயம் உள்ளவர் விஜயகாந்த். கேட்டாரையா? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க எவனும் இல்லையா? அதாவது ஒரு குடும்பத்தில் 2 சகோதரர்கள், அக்கா தங்கச்சி, இல்லட உடன்பிறப்பு, ஒருத்தி தகுதி உள்ளவள், ஒருத்தி தகுதி. இதுக்கு என்ன அர்த்தம்? அவ என்ன தப்பு பண்ணா? தகுதி இல்லைன்னு சொல்லுங்க. அந்த சகோதரியை பார்த்து தகுதி இல்லாதவள் என்று சொல்லி நீ 1000 ரூபாய் கொடுக்க மறுக்கிறாய் என்று சொன்னால் அவள் என்ன தப்பு பண்ணா? கேட்கண்டாமா? இந்த தமிழகத்துல நாடி நரம்புள்ள ஒரு அரசியல்வாதி கேட்கணும் இல்ல? இப்படி பெண்களுக்குள்ளாலே பிளவுபடுத்தி குளிர் காயின்ற மூல வளர்ச்சி உள்ளவன் இந்த திட்டத்தை இப்படி சொல்ல செய்ய மாட்டான். நீ எல்லாரும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? இதை என்னுடைய கேப்டன் கேட்டிருப்பார். அதற்கு பின்னால் விஜய் பிரபாகர் கேட்டிருப்பார்கள். அவர் வந்திருந்தால் தகுதியில்லாத பெண் என்று எப்படி இந்த சமுதாயத்தில் பெண்களை நீ 2ஆக கேவலப்படுத்தலாம் என்று கேட்டிருப்பார். ஏனென்று சொன்னால் விஜயகாந்திற்கு பிறந்த ஒரு நல்ல மனிதருக்கு பிறந்த ஒரு நல்ல கனி அது. 2 பேர், சண்முக பாண்டியன், விஜய் பிரபாகர் கேட்டிருப்பார். ஒரு வீட்டிலே 2 பெண்கள் இருந்தால் ஒருத்தி தகுதி உள்ளவள், அவள் என்ன தவறு பண்ணினாள்? தகுதி இல்லாதவள் என்று சொல்ல, என்னுடைய சகோதரியை ஒருத்தி தகுதி உள்ளவள், தகுதி இல்லாதவள் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அரசியல் நாகரிகம் இருக்கிறது? எவ்வளவு வேறுபடுத்தி மக்களை பைத்தியக்காரனாக்கிறார். இந்த கேள்விக்கு இப்பொழுது நான் கேட்கிறேன். ஆனால் நீ திட்டம் அறிவித்து தகுதி உள்ளவள், தகுதி இல்லாதவள் என்று சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் கொதித்து எழுந்திருப்பார்கள், உங்களுக்கு வார்த்தைகளால் விளக்கி இருப்பார்கள்.
அதற்கு மீறினால் அவருடைய தில் பவர், அரசியல் பவர், தில் பவர், இந்த இரண்டும் தமிழகத்தில் காமராஜருக்கு இருந்தது. அதை பிம்பமாக கொண்ட விஜயகாந்திற்கு மட்டும்தான், கேப்டன் விஜயகாந்திற்கு மட்டும்தான் தில் பவர், அரசியல் பவர், மேன் பவர், நல்ல செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற பவர். அந்த விஜயகாந்த் இல்லாதது உங்களுக்கு ஒரு மந்தையிலே மேய்கின்ற ஆட்டு மந்தைகளாக இருந்து கொண்டு ஏதேதோ அறிவிக்கிறீர்கள். இந்த சட்டசபை நடுநடுங்கி இருக்கும். என்னுடைய முதல் பிரவேச மாநாடை நடத்தி காட்டிய விஜயகாந்த் அவர்கள் இரண்டாவதாக சட்டசபைக்கு வந்திருந்தால் 10 ஆண்டு காலம் இறைவனுடைய தீர்ப்பு, நான் இறைவன் ஒருவன் உண்டா என்கிறது கூட என்னுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்னுடைய விஜயகாந்தை எடுத்தாய்? எங்கள் கேப்டன் விஜயகாந்தை எங்கள் ஏன் பிரித்தாய்? எங்களுடைய சகோதரிகள் ஒரு தகுதி உள்ளவள், ஒரு தகுதி, என்ன ஆட்சி செய்கிற? இப்படிதான் கேட்பாரு. என்ன ஆட்சி? எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தா ஒண்ணு தகுதியில ஒண்ணு தகுதியில் அதுக்கு அர்த்தம் என்ன? மானம் கெட்டப்ப ஒருத்தனாவது கேட்டிருக்கலாம்ல. உனக்கு 2 பொம்பளை இருக்குன்னா ஒண்ணு தகுதியோட ஒருத்தன் எப்படி பிரிச்சு காட்டலாம்? வெக்கமா இல்ல? தமிழக மக்கள் இதன் மூலம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். விஜயகாந்த் இருந்திருந்தால், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய சகோதரிகளுடைய ஒவ்வொரு நடிகைகளும் சொல்லுகிறார்களே, பெண்களை சகோதரிகளாக, தெய்வமாக, அவர் வயது வித்தியாசம் பாராமல் கையெடுத்து கும்பிட்டு தங்கையே நல்லா இருக்கிறியா என்று கேட்கக்கூடிய ஒரு தலைவனை இழந்து விட்டோம் என்று அனைத்து சகோதரிகளும் வேதனைப்படுகின்ற பொழுது, அதனால்தான் அவர் அரசியலிலே வந்தவுடன் அந்த அரசியல் முழுமை பெற்ற உங்கள் முன்னோருக்கு தெரியும், இவன் அரசியலில் வந்தால் எல்லோரையும் ஆட்டி படைத்து விடுவான் என்ற அந்த எழுச்சி மிகு நாயகனுடைய விஜய் பிரபாகர் அவர்களும், கலைத்துறையிலே சண்முக பாண்டியன் அவர்களும் விஜயகாந்தினுடைய மறு உருவமாக செயல்பாடுவார்கள். அப்பொழுது இந்த தமிழகத்தில் பல அயோக்கிய அரசியல்வாதிகள் அழித்து ஒழிக்கப்படுவார்கள். அதற்கு விஜய் பிரபாகர் வர வேண்டும். வருவதற்கு இந்த நடிகர்களும் நடிகைகளும் செஞ்சோற்று கடனாக அவருக்கு வழிகாட்ட உதவி செய்யுங்கள் என்ற வேண்டுதலை வைத்து முடிக்கிறேன். RSA Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.